நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. பாஜகவுக்கு இந்த திருக்குறளை சொல்லியிருக்கிறாரு, எப்படி பாக்குறீங்க சார்? நன்றி அன்றே மறப்பது நன்று, அது முன்னாடி பண்ணிட்டாரு. ஓபிஎஸ் பாஜக ஆதரவாளர், டிடிவி பாஜக கூட்டணி, செங்கோட்டையும் பாஜக ஆளு. அப்ப அவங்கள நன்றி உடையவங்க தானே, சேர்த்துக்க வேண்டியதானே உள்ள. சும்மாவே முடுங்குவாங்க, அமித்ஷாக்கு பெரிய வாயி. ஒண்ணு இல்லாத போயிட்டா சுத்தமா முடிக்கிடுவாங்களே, அதுதான் பயம். கைக்கூலிகளை உருவாக்குறாங்கன்னு சொல்றாரு. கைப்பாவைகள் சொன்னேன், அவர் கைக்கூலின்றாரு. ஆட்சியில உட்கார வச்சான்னா காப்பாத்துறதுக்கு ஆட்சியை அடகு வச்சானா ரெண்டும் ஒண்ணுதானே. அவருடைய வசதி தான் முக்கியம் சார். இப்ப இந்த அதிமுக எதிர்காலம் என்னதான் ஆகும் சார்? எதிர்காலம் ஏற்கனவே போயிடுச்சு. அது ஆக்சுவலா இறந்த காலத்துல தான் போயிட்டு இருக்குது. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. பாஜகவுக்கு இந்த திருக்குறளை சொல்லியிருக்கிறாரு. நீங்க கூட Facebookல போட்டு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு போட்டிருந்தீங்க, எப்படி பாக்குறீங்க சார்? ஆமா, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றி அன்றே மறப்பது நன்று, அது முன்னாடி பண்ணிட்டாரு. அன்றே மறந்துடும் நன்றி எதிர்பார்க்க கூடாது அப்படின்றது திருவள்ளுவர் உதவி செஞ்சதை நன்றி எதிர்பார்த்து இருக்கக்கூடாது, மறந்துடணும் அப்படின்றது. இவர் அதான் பண்ணிட்டாரு. பிஜேபி தான் உங்களுடைய ஆட்சியே காப்பாத்துச்சு இல்லைங்களா? அதான் நான் சொல்றது. மொத்த எல்லாரும் இறக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. டிடிவி ட்ரை பண்றாரு, ஓபிஎஸ் ட்ரை பண்ணாரு. அதுக்கு பின்னாடி பிஜேபி இல்லவே இல்ல. சசிகலா எடுத்தது இவரை உள்ள வைக்கல, எதுவுமே பண்ணல. இந்த ஆட்சியை காப்பாத்துறது பாஜக தான். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பாஜகவுக்கு ஏன் 21 அசம்பிளியில வரை 20 சீட்டு கொடுத்தீங்க? நன்றி காட்டணும் இல்லையா? நன்றி காட்டுறதுக்கு ஒரு 20% சீட்டு கொடுத்துட கூடாது இல்ல? ஒரு 46 சீட்டு கொடுத்துருக்கலாமையா? சரி, மக்களவை தேர்தலையாவது கொடுத்துருக்கணும் இல்லையா? ஒரு 10 சீட்டு ஏன் கொடுக்கல? இப்ப அப்ப மத்தவங்க நன்றி உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களா பாஜக காட்டுறது நன்றியே தானே. இப்போ ஓபிஎஸ் பாஜக ஆதரவாளர், டிடிவி பாஜக கூட்டணி, செங்கோட்டையும் பாஜக ஆளு, இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். அப்ப அவங்கள நன்றி உடையவங்க தானே, சேர்த்துக்க வேண்டியதானே உள்ள. எப்பொழுதுமே என்னன்னா அதான் களவு செய்பவர்களுக்கு பின்புத்தின்னுவாங்க. முன்புத்தின்றது என்னன்னா விளைவுகளை அறிஞ்சுக்கிட்டு சிந்தித்து தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றத்தில் ஈடுபடுவது, ஈடுபடாமல் இருப்பது, முடிவு செய்வது. இந்த களவு மட்டுமே செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வசதியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்ப்பாங்க, அதனால் மாட்டிக்குவாங்க. இதுதான் எடப்பாடி பழனிசாமி செய்கிறது. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன பிரச்சனை? அவ்வளோ நன்றி உடையவங்களை ஏன் கூட்டணியில் சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க? பாஜக உங்களை காப்பாற்றினா அமித்ஷா தான் காப்பாற்றினார், மோடி தான் காப்பாற்றினார் இல்லையா? அவங்க 2 பேரும் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் மறுக்கிறீங்க? நீங்கள் ஏன் நன்றி காட்டக்கூடாது? நன்றி காட்டி அவங்கள கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு 5 சீட்டு ஏன் முடுங்கிடுவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அதனால தான் சீட்டும் தரல, கூட்டணி ஆட்சியை நீங்கள் ஒப்புக்க மாட்டேங்கிறீங்க. கூட்டணி ஒன்று நீங்கள் ஜெயிச்சாதான் அது கூட்டணி. அதுக்கு முன்னாடி பிரச்சனை என்னன்னா இடப்பகிர்வு தான். போன முறை 60 சீட்டு கேட்டாங்க, இந்த முறை 100 சீட்டு கேட்குறாங்க. இந்த முறை 30 சீட்டில் இவர் 30 சீட்டு கொடுக்குறதா இருக்கிறார். அது அவருக்கு ஒத்துக்க தயாராக இல்லை. ஏன்னா இவர் என்ன செய்கிறாருன்னா 190 சீட்டு 180 சீட்டில் இவர் கட்ட சொல்லணும்னு நினைக்கிறார். தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 100 சீட்டை வாங்கிக்குவோம், 60 சீட்டை நம்ம போட்டிடுவோம், நம்மளோட கூட்டணி கட்சிகளுக்கு 40 சீட்டை பகிர்ந்து கொடுப்போம். ஏன்னா அவங்க யாரும் இந்த கூட்டணிக்கு வரமாட்டாங்க, வர விட மாட்டாங்க பாஜக. இப்போ புரியுதுங்களா? இப்போ ஓபிஎஸும் வரமாட்டார், டிடிவி வரமாட்டார், யாருமே வரமாட்டாங்க. ஏன் வர விட மாட்டாங்க? அவங்க எல்லாத்தையும் என்டிஏல வச்சுக்கிடுவாரு. நீங்கள் இவ்வளோ இடத்துல போட்டிடுங்க, என்டிஏக்கு நீங்கள் 100 சீட்டு கொடுங்க அப்படின்னு அவங்க பார்த்துக்குவாங்க. ஏன்னா அவங்க தங்களை பலப்படுத்திக்கணும். எடப்பாடிக்கு என்ன பயன்னா 100 சீட்டை வாங்கிட்டு அவங்க தொகுதியிலேயே அந்த வேலையெல்லாம் செய்வாங்கல்ல, அந்த வேலையெல்லாம் செஞ்சு அவங்க நிறைய இடத்துல ஜெயிச்சு நம்ம ஒன்றுமில்லாத போயிட்டோம்னா சும்மாவே முடுங்குவாங்க, அமித்ஷாக்கு பெரிய வாயி. ஒன்றும் இல்லாத போயிட்டோம்னா சுத்தமாக முடுங்கிடுவாங்களே, அதுதான் பயம். ஸோ இதெல்லாம் பூசி முடுவதுக்கு தன்மானத்தை பற்றி ஒரு பேசுகிறார். நல்லா கேட்குறேன், நீங்கள் தன்மானம் உள்ளவர் தானே. ஓபிஎஸ் யாரை கேட்டுக்கிட்டு தர்ம யுத்தம் பண்ணார்? அவரே சொன்னார்ல, எனக்கு அந்த ஆடிட்டர் தான், குருமூர்த்தி தான் ஐடியா கொடுத்தாருன்னாரு. ஓகே, அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வந்தது யார்? ஓபிஎஸ் மறுபடியும் உள்ளே கொண்டு வந்தது யார்? அவங்க தான் உள்ளே கொண்டு வந்தாங்க இல்லையா? அப்போ உங்கள் தன்மானம் என்ன போச்சு? 18 சீட்டு தினகரன். 18 சீட்டு தினகரனோட தொடர்புடைய உங்களை நான் வச்சுக்கவே மாட்டேன், கூட்டணியில் உங்களோட பேசவே மாட்டேன் சொன்னீங்களா? நீங்கள் சொல்லலை, முடிச்சு போச்சா? அதுக்கப்புறம் 2 பேரையும் கையை வச்சு கோத்து விட்டார் இங்கே இருக்கிற ஆளுநர், தற்காலிக ஆளுநர். உடனே அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தீங்க. கட்சி என்ன பண்ணீங்க? இரட்டை தலைமை. நீங்கள் யார் கொடுத்த ஐடியா? சசிகலாவை தூக்குனீங்க. யாருடைய ஐடியா? உங்களை தானே சசிகலா எடுத்து வச்சாங்க.
122 எம்எல்ஏக்களோட உங்களை எடுத்தாந்துட்டு அமைச்சரவை அமைச்சு இருங்கன்னு சொன்னது யார்? சசிகலா தானே. ஏன் அவங்களை தூக்கி வெளில போட்டீங்க சொல்லுங்க. அப்புறம் இப்படி எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு தன்மானம் உள்ளவன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் வந்துட்டு அப்போ பிஜேபிக்கு வந்துட்டு அடிமைப்பட்டு அவங்க சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே, கேட்டால் கூட்டணி தர்மம்னு உங்கள் ஆட்கள்லாம் சொன்னாங்க. அப்போ எங்கே போச்சு உங்களுடைய தன்மானம்? ஆக எடப்பாடி சொல்கிறது என்னன்னா, இந்த மக்களை வந்துட்டு அவர் ஒரு விஜய் மாதிரி நம்ம சொன்னால் மேடையிலேருந்து சொன்னால் ஒத்துக்குவாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ஒரு சைக்காலஜி பலருக்கும் இன்னும் அப்படியே தான் இருப்பாங்க. 1960 சொன்ன மாதிரி 67 சொன்ன மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் ஏற்றுட்டு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதனால் மைக்கை போட்டுக்கிறது, லைட்டை போட்டுக்கிறது, பின்னாடி ஒரு பேக்ரவுண்டை உருவாக்குறது, சகட்டு பிடிக்கு இவங்க பேசுறது, மக்களை தான் இன்றைக்கி சிந்திக்கிறாங்க. ஏன்னா இது சோஷியல் மீடியா காலம். டிவியில் நீங்கள் சொன்னது மட்டும் தான் சொல்லுவாங்க, டிவியில் நீங்கள் கிளப்பி விடுறதை மட்டும் தான் வாதிப்பாங்க. ஆனால் சோஷியல் மீடியா அப்படி இல்லையே, உங்ககிட்ட எதையுமே கேட்காத அவங்க எல்லாத்தையுமே வாதிப்பாங்களே. இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, அவ்வளோதான். சார், இத்தனை நாளா பாஜக பின்புலத்தில் இருக்க அவங்க ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் தொடர்ந்து அவர் முன்னாடி கேள்வி வைக்கப்பட்டது. அப்ப அவரே சொன்னாரு, எங்ககிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, நாங்க ஆட்சி இருக்கிறோம், எங்களுக்கு எந்த கட்சியும் உதவலைன்னு சொன்னாரு. இப்ப திடீர்னு இப்படி போட்டு உடைக்கிறாரு, என்ன காரணம் சார்? அதை மறந்துருப்பீங்க. இளந்தரையை ஏதாவது நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்றது? மறந்துருப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு பேசுறது தான். நான் தான் சொல்ல வரேன், அவ்வளவு நன்றி உடையவராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு போன தேர்தலே 40 சீட்டு கொடுத்துட்டு அவங்கள ஒரு 10 பேர் எம்எல்ஏ வர்றதை நீங்கள் அனுமதிச்சிருக்கணும்ல. நன்றி தானே சொல்லலாம், நன்றி காட்டலாம் அப்படின்னு. அது தமிழனுடைய ஒரு உயர்த்த நற்குணம் வேறு, அது காட்ட வேண்டி தானே. ஆக இதெல்லாம் பொழுது. உங்களுக்கும் அவங்கள பற்றி தெரியும், அவங்களுக்கும் உங்களை பற்றி தெரியும். பாம்பின்கால் பாம்பரியும். அதனால் என்ன பண்ணுது, இது அதனுடைய வாழை கிடைக்குது, அது இதனுடைய வாழை கிடைக்குது. ஆனால் 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கட்டி பிடிச்சி நட்பில் பெறல்றோன்றாங்க. இவ்வளோதான் மக்களுக்கு புரியும். ஒரு காலமும் பாஜக எங்களுக்கு நெருக்கடியே கொடுக்கலன்னு சொல்றாருல்ல சார், எப்படி மக்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டாரா? அதாவது நெருக்கடியே கொடுக்கல. நீங்க போயிட்டு அமித்ஷாவை சந்திக்க போறதா இங்கேருந்து போனீங்க, என்ன சொல்லிட்டு போனீங்க? சிபி ராதாகிருஷ்ணன் இல்ல இப்ப இல்ல, அப்ப ஏப்ரல்ல போன போது கட்சி தலைமை ஆபீஸ், அந்த ஆபீஸ் கட்டடத்தை பார்க்க போறேன்னு சொன்னீங்க. அதுதான் நீங்க சொன்னீங்க. இவ்வளவு தூரம் உங்களுக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்காத உங்களுடைய பேரை சொல்லிட்டு போலாம்ல. டெல்லி போறேன், கட்டடத்தையும் பார்க்குறேன், அமித்ஷாவையும் பார்க்குறேன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்லலை? சரி, அமித்ஷாவை பார்த்தீங்க, கூட்டணி தொடர்பாக நான் பேசுகிறேன்னு ஏதாவது சொன்னீங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க? காவிரி பிரச்சனை இருக்குது, முல்லை பெரியாறு பிரச்சனையில் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு 18 பிரச்சனை எடுக்கினாரியா. ஆனால் கூட்டணி பற்றி நாங்கள் பேச வார்த்தைன்னு ஒன்று. அந்த அமித்ஷா என்ன பண்ணார், எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுக்குள்ள கூட்டணி ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டது, என்டி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் பொன்னைவர் முடிக்கிறாரு. ஏன் அதெல்லாம் நேர்த்தியாக இருந்துட்டு நேர்மையாக இருந்துட்டு போகலாம்ல, ஏன் முடியல உங்களால்? அப்போ நீங்கள் அடிமைப்பட்டது உண்மை தானே. 3 காரில் ஏன் போனீங்க, ஒரே காரில் போகாது? அவ்வளோ அளவு வசதி இல்லைன்னு சொன்னாங்க. ஒரே காரில் வசதி இல்லை, வசதியெல்லாம் தேவையில்லை. ஒரே காரில் போகிறதுக்கு பெட்ரோல் தான் போடணும், அது காசு இல்லையாமா அவர்கிட்ட? பெட்ரோல் டீசலை போடுறதுக்கு காசு இல்லையாமா அவர்கிட்ட? தான் ஏதோ விடுவார் அவர். பாஜக நெருக்கடி கொடுக்கலன்னு சொன்னதை நீங்கள் முன்னமே குறிப்பிட்டீங்க. குருமூர்த்தி பின்னாடி இருந்துதான் பன்னீர்செல்வத்தை இயக்குனாரு, சசிகலா அவர்களுடைய விஷயம், டிடிவி அவர்களுடைய விஷயம், இந்த கூவத்தூர்ல என்ன நடந்தது, இது எல்லாமே மக்களுக்கு தெரியும். இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் யாரும் ஏமாற்ற முடியாது. எந்த நம்பிக்கையில இதெல்லாம் அப்போ சொல்றாரு சார்? அதாவது பாமரனை வச்சுதான் அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்கெல்லாம் வந்துட்டு பெரிய அளவுக்கு ஜெயிச்சாங்க. அப்போ சோசியல் மீடியா இல்லை, புரியுதுங்களா? இப்போ மோடி சொன்னார் இல்லையா, நான் டிஜிட்டல் கேமராவை பயன்படுத்தும் போது அப்படின்னாரு. உடனே இங்கே இருக்கிற நான் டிஜிட்டல் கேமரா அப்போலாம் வரல மிஸ்டர் மோடி அப்படின்னாரு. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது, மேகமூட்டை இருக்குது, இப்போ போய்ட்டு குண்டு போடுங்க, அது வந்துட்டு ராடரில் பிக்கப் ஆகாது, ஏன்னா மேகமூட்டை இருக்குது, மேகமூட்டத்தை தாண்டி ராடர் வேலை செய்யும் அப்படின்னு இவருக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த மக்கள் சிந்திக்கிறாங்க அப்படின்றது எடப்பாடிக்கு தெரியாது. இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு தானே. ஸோ இவங்களுடைய தாட் லெவல், திங்கிங் லெவல் ஒரே மாதிரி இருக்குது, அவ்வளோதான். மக்கள் சிந்திப்பாங்க. ஒருத்தருக்கு படிப்பறிவு இருக்கா இல்லையான்றது இல்லை, சிந்தனை அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு வசதி தான், இயற்கை கொடுத்த வசதி தான். சிந்திப்பாங்க, யோசிப்பாங்க. இவர் அந்த அம்மாக்கிட்ட போய் அடியில் போய் காலை தொட்டு வணங்கிட்டு வந்துட்டு அந்த அம்மாவே தூக்கி போட்டார். இந்த ஒரு விஷயம் தான் எடப்பாடி தோற்கடிச்சிட்டு இருக்குது இன்றைக்கும். இல்லாட்டி ரெட்டையில ஓட்டு எப்படி டிடிவி தினகரனுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் போச்சு, சண்முகத்துக்கு போச்சு, ஏன் உங்களுக்கு வரல? ஏன் 7 இடத்துல நீங்கள் டெபாசிட் எடுத்தீங்க? இதுதான் காரணம். ஆக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம சொல்லிட்டோம், நான் என்ன சொல்கிறேனோ அதான் செய்தினோம். அதான் போட்டாங்கல்ல, மையில் நினச்சி பேப்பரில் அடித்தா மறுத்து பேச ஆள் இல்லை, உலகம் இதிலே அடங்குதுன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா எது வேணாலும் சொல்லு, அதை மையில் நினச்சி பேப்பரில் அடிச்சுட்டு அது பேப்பரை பார்த்து தான்ப்பா சொல்கிறாங்களாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பேப்பரில் வந்துடுச்சுன்னா உண்மை. கூட இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ கடற்கடை கைத்துறை எவனும் என்ன தலைவரை சசிகலா தூக்கி வெளில போட்டு நீங்கள் சொல்கிறீங்க நன்றியை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க சுற்றிட்டு இருக்கிறவங்க. ஏன்
அவரை நத்தி பிடிக்கிறவர்கள் இவரை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அதனால் அப்படி இருக்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்களை கைக்கூலிகள்னு சொல்றாரு, பேரை குறிப்பிடல. ஆனா கைக்கூலிகளை உருவாக்குறாங்கன்னு சொல்றாரு. யார் உருவாக்குறாங்க சார் செங்கோட்டையனை? இவருக்கு தெரியாதா யார் உருவாக்குனாங்க? நான் அதனால எப்படி கையை காட்டினேன். போன முறை நினைப்பு இருக்குங்களா? அது என்னது பொம்மலாட்டம் கைப்பாவைகள்னு சொன்னேன். அவர் கைக்கூலின்றாரு. நீங்கள் எல்லாருமே கைப்பாவை தான். விவசாய சட்டத்தை போடுறாங்க, 3 விவசாய சட்டங்களை கொண்டு வராங்க. அது மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விவசாயம் தொடர்பான 16-28க்கு எதிரானது. நாங்கள் என்ன கேட்டோம்னா, செல்வி ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இதை ஒத்துட்டு இருப்பாங்களா அப்படி. இவர் என்ன சொல்றாரு, இதனால் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்ட்டு. நாடே திரண்டு போராடிட்டு இருக்குது டெல்லியில். அந்த 1.25 வருஷம் போராட்டத்தில் வந்துட்டு 700 பேர் செத்து போனான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், இதனால் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னாரு. இவர் தான் அப்படிலாம் பேசுகிறவர். இவர் தான் கைக்கூலி அப்படின்றாரு. நீங்களே பொம்மை, ஏன் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால் கூட்டணி தரப்போனார். அவ்வளோதான். பாஜக ஆட்சியில் இவங்களும் போராட்டம் நடத்துகிறாங்க காவேரி பிரச்சனைக்கு. எப்படின்னா எல்லோரும் வெளில வந்துடுவாங்க. வெளில வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் சத்தம் போட்டுட்டு பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் போயிடுவாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நாடாளுமன்றத்தையும் முடக்கணும் அப்படின்றாங்க. இங்கே என்ன ஆகுது, மக்கள் டிவியை பார்க்க மாட்டாங்க, நாடாளுமன்ற செய்தி யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறது. இவ்வளோ தான். நீங்கள் யார், செங்கோட்டையன் யார் அப்படின்றது மக்களுக்கு தெரியும். இப்போ செங்கோட்டையனே நீக்கினீங்க, எவ்வளோ பேர் அவங்க திருப்பி பதில் கட்டி தான் அனுப்புனான். 3000-4000 பேர் அனுப்பிட்டானே, என்ன சொல்லுவீங்க பதில்? ஸோ அவரும் கட்சிக்காரன் தான், நீங்களும் கட்சிக்காரன் தான். என்ன அவர் கொஞ்சம் உண்மையான கட்சிக்காரரு, நீங்கள் உண்மையானவர் இல்லை. 2வது விஷயம், நீங்கள் முதல்ல அடிமை ஆகிட்டீங்க, அவர் லேட்டாக அடிமையானார். அவ்வளோதான் சார். இந்த நன்றி விஷயத்தில் இந்த 24 தேர்தல் அப்போ என்ன சொன்னாருன்னா, பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டு இந்த தேசிய கட்சிகளோட கூட்டணி எல்லாம் வைக்கக்கூடாது, தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்கிறது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து அப்படின்னு எல்லாம் பேசினாரு. 24ல் நன்றியை மறந்தாரு, இப்போ 26ல் நன்றியை தூக்கி பிடிக்கிறாரு. இது என்ன மாதிரியான நிலைப்பாடு? எதையும் செய்யலாம் அப்படின்றது தான் அவர் சொல்கிறாரு. ஒரு இடத்துல சொல்கிறாரு, புள்ள எம்ஜிஆருக்கு பிள்ளை இல்லை, ஜெயலலிதாவுக்கு பிள்ளைங்க இல்லை அப்படின்னாரு. ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் பிள்ளைகள் இல்லை, வாரிசு இல்லை. உங்களுக்கு இருக்கு இல்லையா? அவரை காப்பாற்றுறதுக்கு தானே நீங்கள் இப்போ வந்துட்டு போயிருக்கீங்க. இவ்வளோதான். ஆட்சியில் உட்கார வச்சான்னா காப்பாற்றுறதுக்கு ஆட்சியை அடங்கி வச்சான்னா 2 ஒன்று தானே. அது இன்னும் கேட்டால் மோசமானது இல்லையா? இதுதாங்க எடப்பாடி. தனது வசதிக்கு எல்லாத்தையும் அவர் பார்த்துவார். அவருடைய வசதி தான் முக்கியம். கார் டிரைவர் செத்து போயிட்டாரு, ரைட்டுங்களா? இன்னொருத்தனை துரோகின்னு சொல்கிறாங்க. ஜெயலலிதா இருக்கும்போது இவர்கள் எல்லாம் துரோக வேலையில் ஈடுபட்டார்கள், இதான் உண்மை. அதுக்கு போலீஸ் கிட்டலாம் ரெகுலர் யார், அதாவது நம்ம ஊடகங்கள் சில நேரங்களில் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் கூட மறைச்சி விடுவாங்க. அது இதுவும் ஒன்று. நான் கடைசியாக சொல்கிற விஷயம் ஒன்று சார். இந்த ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. நெடுங்காலமாக நீங்களும் அதை சொல்லிட்டு இருந்தீங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சியெல்லாம் முக்கியம் இல்லை, கட்சி தான் முக்கியம். அதை அவரே சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு அவர் முக்கியம், அடுத்தபடியாக தான் கட்சி முக்கியம். ஆட்சி முக்கியம் இல்லை இல்லையா? கூட்டணி ஆட்சி வச்சுட்டு போ. ஆட்சி தான் உனக்கு முக்கியம் இல்லை, கூட்டணி ஆட்சி எடுத்துகிட்டு போ. என்னங்க அப்போ தெரியுதா எது முக்கியம்னு? ஆட்சி அதிகாரம் உன் கையில் இருந்ததுன்னா தான் உன் கட்சி உன் கையில் இருக்கும். கட்சியும் ஆட்சியும் உன் கையில் இருந்தால் தான் நீ இருப்பீங்க, இல்லாட்டி எல்லாம் முடிஞ்சு போயிடும். புரிதல் எப்படி, உண்மை எப்படி, ஆனால் பேசுறது அப்படி. இப்போ யாருக்கு அடிப்பணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவை பார்க்கறதுக்கு போயிருக்கிறாரு. அதான் அடிப்பணிய மாட்டேன்னு அங்கே போறாரு. அமித்ஷா ஒருங்கிணைப்பாரா சார்? ஏங்க அமித்ஷானுடைய வேலை அது கிடையாதுங்க. அமித்ஷானுடைய வேலை என்னது? இந்த நோய் வாய்ப்பட்டவங்க, இந்த ப்ரெஷர் இருக்கிறவங்க, என்னோட சுகர் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு வேலை மாத்திரை போட்டு முடிக்குவாங்க இல்லையா ஒரு நாளும். அந்த மாதிரி நாளாந்தான் கட்சிகளையும் எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் வாங்கி முழுங்குறவர் அவர் அமித்ஷா. அவருடைய வேலை கவலைப்படுறதில்லை, விழுங்கிறது தான். ஏன் இப்போ ஓடுறீங்க நீங்கள் அமித்ஷா சொல்லுங்கிறது? என்ன அவசியம் வந்துச்சு? 2 நாள் 8 மாதம் இருக்குது. 2 நாள் மழைக்கு 17ஆம் தேதின்னு சொல்லிட்டாரு அவர். இன்னைக்கு 16ஆம் தேதி தான். இன்னைக்கு ஒன்றும் தருமபுரியில் மழை இல்லை, 12ஆம் தேதி தான் அது வருது. அது ஒரு வேளை இவருக்கு ஃபோன் பண்ணி, நான் ஒரு நாள் அட்வான்ஸாக வர்றதா இருக்கிறேன், ஆனால் நீங்கள் அமித்ஷா பார்க்க போங்கன்னு இயற்கை சொல்லி தெரியல. அதாவது இந்த பொய் சொல்ல முற்பட்டிங்கன்னா ரொம்ப மெமரியோட பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கராட்டே மாஸ்டர், ரொம்ப பெரிய மாஸ்டர் ஒருத்தர் சொன்னார், பொய் சொல்லாத, ஏன்னா அதுக்கு ரொம்ப மெமரி பவர் வேணும். ஏன்னா அங்கே பொய் சொல்லியிருப்பேன், இப்போ கேட்பாங்க, நீ அதை டிஃபன் பண்ணிக்கணும், அதனால் அந்த பொய்யெல்லாம் நீ கரெக்டாக நினைப்பு வச்சுருக்கணும், அது பெரிய தொல்லைப்பா, அதோட உண்மையே பேசிட்டு போனான்னாங்க. இது இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் இப்படி தான் புத்திமதி சொல்லணும். உங்கள் கட்சி விவகாரம், உங்கள் கூட்டணி விவகாரம், கூட்டணியினுடைய தலைவர் நீங்கள், கூட்டணியில் யார் சேர்க்கணுன்ட்டு நீங்கள் ஏன் அமித்ஷா கிட்ட போகணும்? அமித்ஷா கிட்ட சொன்னால் தான் பாமக உங்ககிட்ட வருமா? அமித்ஷா கிட்ட பேசுனா தான் வந்துட்டு தென் மாவட்டத்தில் ஒரு கட்சி இருக்குது ஜான் பாண்டியன், அவர் வருவாரா? அமித்ஷா சொன்னால் தான் வந்துட்டு கிருஷ்ணசாமி வருவாரா? இல்லை ஒன்றும் இல்லை. அப்படியே நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த விஷயத்த வெளில சொல்ல முடியாது,
வெக்கக்கேடு, அதனால சொல்லலை, அவ்வளோதான். மாற்றி சொல்கிறீங்க சார். இப்போ இந்த பாஜக ஏற்கனவே இருக்கிற ஓபிஎஸ், டிடிவி, இப்போ புதுசாக இணைஞ்சிருக்கிறார் செங்கோட்டையன், இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுதா, பின்னிருந்து இயக்குதா, இல்லை இபிஎஸ் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா சார்? எல்லாருமே அதுக்கு பகடை. எடப்பாடி கிடச்சிட்ட உடனே அவங்க தூக்கி எவ்வளோ காலி பண்ணலையா, ஓபிஎஸ் தூக்கி போடலையா, அவ்வளோதான். அவங்களுக்கு தேவை என்னன்னா, அவங்களுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குங்க. தமிழ்நாடு, அதான் நான் குருமூர்த்தி சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் இந்த முறை ஒரு வழி பண்ணுறது அப்படின்ற ஒரு திட்டத்தோடு தான் அவர் வந்திருக்காரு, அமித்ஷா வந்திருக்காரு அப்படின்னு சொன்னார்ல தந்தி டிவி இன்டர்வியூவில். ஒரு பிளானோட தான் வந்திருக்கிறாங்கன்னு. ஸோ அந்த பிளானுக்கு யாரை வேணாலும் இயக்கலாம். எனக்கு தேவை இங்கே குடினோடணும், அதனால் நான் ஜேசிபியை கொண்டு வரேன். ஜேசிபியினுடைய ஓனரை வந்துட்டு நல்லா இருக்கணுன்ற தேவையில்லை, எனக்கு குடினோண்டணும். அதுக்காக செங்கோட்டையனை பிடிச்சிக்கிட்டேன், அவ்வளோதான் சார். இப்போ இந்த அதிமுக எதிர்காலம் என்னதான் ஆகும் சார்? எதிர்காலம் ஏற்கனவே போயிடுச்சு. அது ஆக்சுவலாக இறந்த காலத்தில் தான் போயிட்டு இருக்குது. நான் சொல்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் இதை நான் ரொம்ப முன்னாடி சில பத்திரிகைகள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். ஏன்னா அந்த கட்சி கொள்கையில் நிற்கலை, அந்த கட்சி அமைப்பில் நிற்கலை, அந்த கட்சி அதனுடைய தலைவர்கள் மீதான பற்றுதலில் நிற்கலை, அந்த கட்சி தமிழ்நாட்டினுடைய நலன் நிற்கலை, தமிழ்னுடைய உரிமையில் நிற்கலை, மாநில உரிமையில் நிற்கலை, எதுலையுமே நிற்கலை. எப்படி அது இருக்கும்? இதெல்லாம் தூண்கள் இல்லையா? இப்போ திமுக எதில் நிற்குது? பெரியாருன்றது அண்ணாண்டது கொள்கை, மக்கள் நலத்திட்டங்கள், ஸ்டாலின் தலைமை, கட்சி கட்டுப்பாடு எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த கட்சி நிற்குது. உங்களுக்கு என்ன எங்கே நிற்குது? அடுத்தபடியாக இப்போ செங்கோட்டையன், நாளடிக்கு யார் பேசுவாங்கன்றது உங்களுக்கு தெரியலையே. சிவி சண்முகமே உங்களை பார்த்து கேட்டதான் வந்துட்டு சொல்கிறாரு வெளியில் வந்துட்டு, என்னன்னு கட்சி என்ன ஒன்றுதா அப்படின்னு கேட்டாரா இல்லையா? அப்போ உண்மை தான். அவர் எல்லாத்தையும் மறைச்சிட்டு மக்களை வந்துட்டு அவர் ஏமாற்றி திசை திருப்ப பார்க்குறாரு. அவர் அவ்வளோதான். அவருடைய வசதிக்கு எல்லாத்தையும் பண்ணுறாரு, இவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை தரவுகளோடு பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க.